வணக்கம் நண்பர்களே, லைனிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பிட்டு வச்சுட்டோம். மேலே வந்து பாடி பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட்டு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் வந்து பார்த்து வைங்க. ஒரு நூல் தைச்சிப்போம், ஒரு 1/4 இன்ச்சு கூட தைக்கலாம். ஒரே லெவலாக தைச்சிக்கங்க. ஆப்போசிட் வந்து பார்த்து வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மேலே வந்து பாயிண்டட் போட்டுப்போம். லைனிங் பரட்டி மேலே ஒரு பாயிண்டட் போட்டுக்கணும். பாடி பீஸ் மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எஜ்ஜு தையல் போட்டோம். இப்போ வந்து பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். லெவலாக வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட் வந்து போடுறேன் நான். நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். நம்ம ஸ்டிச்சிங்கும் சரி, நம்ம கட்டிங்கும் சரி அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். உங்களுக்கு ஃபுல் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச்சு விட்ருப்போம், நேச் போட்டிருப்போம். அந்த நல்லா கீறிங்க. இது வந்து மடிச்சுப்போம். இது வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எட்ஜ் தையல் மட்டும் போடுங்க போதும். ரெண்டும் வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு லெவலாக கட் பண்ணிப்போம். மேலே லேஸ் வச்சுக்கலாம். லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டோமோ, அப்புறமேட்டு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், லேஸ் வச்சாச்சு. ஆப்போசிட் வச்சு கரெக்டாக தைச்சாச்சு. இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். பேக் வந்து கீறிக்கலாம்.
கீறிட்டு அதை மடித்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜ் தையல் ஒன்று போட்டுக்கலாம். மேலே ஒரு இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டுருவோம். சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து குண்டூசி எதனா குத்திங்க, குண்டூசி குத்திட்டு அப்புறம் தைங்க. நான் வந்து அப்படியே தைச்சிக்கிறேன். தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துங்க. பொறுமையாக பாருங்கள், அதில் தான் விட்டு பேசிகிட்ருக்கேன். கழுத்தை வந்து பாடி பீஸ் மட்டும்தான் கட் பண்ணோம். லைனிங் பீஸ் வந்து எதுவும் கழிக்காதீங்க. பாடி பீஸ் வந்து எதுவும் கட் பண்ணாதீங்க. ஏன்னா லைனிங் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருப்போம். அதில் வந்து லைனிங்கில் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா இருக்காது. அதில் வந்து பாடி பீஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை மட்டும் கழிச்சிங்க. இப்போ வந்து பிரிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். உள்ள வெளியே செக் பண்ணிங்க. உள்ள வெளியே தான் டவுட்டாக இருக்குது, அது செக் பண்ணிகிட்ருக்கேன். உள்ள வெளியே வந்து இருந்தால் பார்த்துங்க. எல்லா ப்ளவுஸ்லேயும் இருக்காது. சில லைனிங் ப்ளவுஸில் வந்து உள்ள வெளியே இருக்கும், அது பார்த்துங்க. கரெக்டாக ஒரு நூலில் அப்படியே ஓரத்தையில் போட்டுவாங்க. அளவுலாம் வந்து சொல்லி இப்போ பேசலை. ஏன்னா வந்து அளவு ஆல்ரெடி கட்டிங் போடக்குள்ளேயே அளவுலாம் சொல்லிவிடுவேன். அதில் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம். எல்லாம் அதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம கட்டிங்கில் சொல்கிற அளவே கரெக்டாக இருக்கும். எப்பவுமே மேக்ஸிமம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட்டிங் பண்ணுவோம். அதில் வந்து தைக்கக்குள்ளே வந்து அளவுலாம் சொல்ல மாட்டோம். அதை ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். எப்போவுமே வந்து லைனிங் வந்து கழிக்காதீங்க. லைனிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே நேச் இருக்கும். நேச் பார்த்துங்க. திருப்பி நேச் போகிற மாதிரி அது மேலே நேச் போட்டுக்கணும். ஆல்ரெடி நேச் இருக்கும். இப்போ தெரிகிற மாதிரி நல்லா நேச் போட்டுக்கணும். இப்போ வந்து டாட் பிடிச்சிடலாம், 3 டாட்டு. கீ டாட்டு வந்துட்டு 3 இன்ச்சு இருக்குது. சைட் டாட்டை பிடிச்சி அதுலேருந்து வந்து ஒரு இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. ப்ளஸ் அக்கிலேருந்து ஒரு டாட் பிடிச்சி அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு நிறுத்துங்க. 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு நிறுத்தலாம். ஒரே மாதிரி தான் நிறுத்தணும், அது பார்த்துக்குங்க. கீழே வந்து 3 இன்ச்சு டாட் போடுறோம்.
சைட்லேருந்து பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே 1 இன்ச்சு முன்னாடியே நிறுத்துகிறோம். இதுவும் அக்குலேருந்து ஒரு டாட் போட்டு போய் ஒரு 3/4 இன்ச்சிலே நிறுத்துகிறோம். இப்போ வந்து கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணிப்போம். கச்சோலி பட்டை வந்து ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே அட்டாச் பண்ண போவோம். கீ டாட் மட்டும் மடித்து விட்டுங்க. மேலே பரட்டிட்டு ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். 3 நேட்ச் போட்டாச்சு. உள்ளே எப்பவுமே 3 நேட்ச் போட்டுங்க. 3 நேட்ச் போட்டால் தான் வந்து ஷேப் கரெக்டாக ஃப்ளாட்டாக உட்காரும் கச்சோலி பட்டை. அதில் வந்து 3 நேட்ச் போட்டுங்க. மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கணும். எட்ஜ் தையல் ஒன்று, பாயிண்டட் ஒன்று கரெக்டாக வந்து பரட்டி போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிப்போம். நம்ம எப்பவுமே பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டோ பேக்கு எக்ஸ்ட்ரா விட மாட்டோம், கரெக்டாக வச்சுப்போம். மேக்ஸிமம் ஃப்ரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா விட மாட்டோம். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஒன்றா தான் கட் பண்ணுவோம் நம்ம. அதில் கச்சோலி பட்டை மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ கொக்கி பட்டி ரெடி பண்ண போகிறோம். கொக்கி பட்டிக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு வச்சு தைச்சிட்டு அப்படியே மடித்து திருப்பி தைச்சிப்போம். எட்ஜ் தையல் ஒன்று போட்டுப்போம். திருப்பிட்டு மடித்து ஒரு தையல் போட்டுப்போம். மடித்து கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வந்து ஃப்ளாட்டாக வச்சுங்க. பேட்டர்ன் போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அது பார்த்து பொறுமையாக தைங்க. இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம். ஐப்பட்டி வந்து ஒரு நூல் வச்சு தைங்க. 3 இன்ச்சு விட்ருக்கோம் உள் பக்கம். அது எக்ஸ்ட்ரா பீஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்லீவில் எடுக்கிற பீஸ் தான் இது. ரெண்டுமே வந்து ஸ்லீவில் கட் பண்ணி எடுக்கிற பீஸ் தான். முண்டா கைப்பீங்களா அந்த பீஸ் அது. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். அப்புறமேட்டு சுற்றி ஒரு எட்ஜ் தையல் போட்டுடலாம். ஐப்பட்டி முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு ரெண்டுத்தையும் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிப்போம். எப்போயுமே வந்து கொக்கி பட்டி பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து முன்னாடியே கழிச்சிட்டோம் நம்ம. அதில் இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணுறோம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் பொறுமையாக பார்க்கணும். ஒரு தடவை 2 தடவை பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து கழுத்து பீஸ் தைச்சிக்கலாம். கழுத்து பீஸ் வந்து ஒரு நூல் பிடிச்சின்னா அதே ஒரு நூல் இருக்கணும். எங்கேயும் பெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து கழுத்து பீஸ் வந்து ஷேப் நல்லாயிருக்கும். கழுத்து எம்மிங் பண்ண பிறகும் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எப்பவுமே கிராஸ் பீஸ் தான் வந்து கட்டிங் பண்ணுவோம் கழுத்து பீஸு. அதில் வந்து கரெக்டாக இருக்கும். கழுத்து பீஸ் வந்து இழுக்காமல் வந்து அட்டாச் பண்ணுங்கள். எப்பவுமே கழுத்து பீஸ் வந்து இழுக்கக்கூடாது. பைப்பிங் மட்டும்தான் லைட்டாக ஈர்த்த மாதிரி தைக்கணும். அப்போ தான் பைப்பிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ நார்மலாக அப்படியே தைக்கிறதால மேலே லேஸ் வைக்க போகிறோம் நெக்குக்கு. அதில் வந்து நம்ம அப்படியே நார்மலாகவே இழுக்காமல் தைப்போம். மேலே ஒரு எட்ஜ் தையல் போட்டு அப்புறமேட்டு மடித்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.
மேலே வந்து கீறிங்க, நல்லா கீறிக்கிட்டு அப்புறமேட்டு எஜ்ஜு தையல் போடுங்க. மேலே ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். பாயிண்டட் போட்டு லேஸ் வச்சுப்போம். லேஸ் வச்சுக்கலாம் மேலே. லேஸ் வந்து எதுவுமே இழுக்க தேவையில்ல. அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் வந்து இழுங்க. ஏன்னா வந்து கிராஸ் பீஸ் இல்லை, அது ஸ்ட்ரைட் பீஸுன்றதால லேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் லைட்டாக வந்து அப்படியே லைட்டாக இது பண்ணி லூஸ் பண்ணி பாடி பீஸ் இழுங்க. அப்போ வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிளியராக இருக்கும். இல்லை சுருமாக தெரியும் பேக்கில். அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் குளிர் கொடுக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஷேப் உட்காரும். இல்லை வந்து ஈத்துன்னு வந்துடும். தைக்குள்ள சுருக்கமாக தெரியும் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ வந்து திருப்பி ஒரு எஜ்ஜில் இந்தாண்ட எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுப்போம். பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஈஸியாக திரும்புது பாருங்கள். ஏன்னா லூஸ் கொடுத்துருக்கேன். அதில் லேஸ் வந்து நல்லா லூஸ் கொடுத்துருக்கதால நல்லா வருது. அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் லைட்டாக லூஸ் கொடுத்து வச்சுருப்பேன். அதில் தான் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் செக் பண்ணிப்போம். ஸ்லீவ் கரெக்டாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். பாடி பீஸ்லேயும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸ்லீவ்லேயும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 1/2 இன்ச் வந்து எதுவும் கட் பண்ணாதீங்க. நார்மலாக வந்து அந்த 1/2 இன்ச் கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணுங்கள். எதுவும் வந்து கம்மியாகவும் ஆகக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது. ஒரே 1/2 இன்ச்சுனா அந்த ஒரே 1/2 இன்ச்சு மட்டும்தான் பிடிக்கணும். அது பார்த்துங்க. பாருங்கள் சைடு கரெக்டாக இருக்க பார்த்துக்கிட்டோம். அது கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னொரு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிப்போம். இப்போ இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து ஸ்லீவில் மட்டும்தான் வந்து முண்டா கழிப்போம். பாடி பீஸில் வந்து முண்டா கழிக்க மாட்டோம். ரெண்டும் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஸ்லீவ் முண்டா வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்குள்ள முண்டா வந்து பார்த்துங்க. முண்டா கழிச்சது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும், முண்டா கழிக்கிறது வந்து பேக்கில் வரணும். அது பார்த்துக்குங்க. போட்டாச்சு. இப்போ ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். பாருங்கள் ஓவர்லாக் போட்டாச்சு. நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவும் சைடும் ஒன்றா தான் ஓவர்லாக் போடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டு அப்படியே சைடு ஓவர்லாக் போட்டு அப்புறமேட்டு தான் வந்து சைடு ஸ்டிச் பண்ணுவோம். அப்படியே வந்து ஸ்லீவில் வந்து ஒர்க்கில் வந்து எப்பவுமே 1 இன்ச்சு தான் இருக்கும். அது பார்த்துங்க. ஆலோ ப்ளவுஸ் வச்சு அப்படியே செக் பண்ணிட்டோம்.
இப்போ வந்து சைடு வந்து தைச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்து நம்மளை அட்டாச் பண்ணிட்டு பேக் டாட் போட்டுருவோம். டேப்பில் வச்சுருக்கோம். அப்படியே கை வந்து 12 இருக்குது, 6 6 வச்சுருக்குறோம். இடுப்பில் வந்து அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிப்போம். இப்போ வந்து பேக் டாட் சென்டரும் பேக்கும் பிடிச்சி பார்த்து, சென்டரும் சைடும் வந்து பிடிச்சி பார்த்து ஒரு டாட்டு, இன்னொரு சென்டரும் சைடும் பிடிச்சி பார்த்து ஒரு டாட்டு, 4 இன்ச்சு டாட் போடுங்க. போட்டாச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையல் 3 தையல் போட்டுப்போம். இந்தாண்ட 3 தையல், அந்தாண்ட 3 தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தையல். ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் நான். இல்லை உங்கள் கமெண்ட்லேயே வந்து நான் பதில் சொல்கிறேன். அந்த ரெடி பண்ணி வச்ச நண்பர்களே பாருங்கள், ஈஸியாக வந்து தைச்சாச்சு ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ ஈஸியாக தைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து தைச்சிட்டோம். ஓகே, பாய் நண்பர்களே.